மேற்கு வங்க சட்டசபைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடந்தது. பதிவான ஓட்டுகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதனிடையே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இந்த முறை பாரதிய ஜனதா தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பது தங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்று வங்கதேச பார்லியில் அந்நாட்டு தேசிய குடிமக்கள் கட்சி எம்பி அக்தர் ஹுசைன் பேசியுள்ளார். இது தொடர்பாக பார்லியில் அவர் பேசும் வீடியோ ஒன்றில், மேற்கு வங்க தேர்தல் கருத்து கணிப்புகள் நமக்கு கவலை அளிக்கின்றன. பாரதிய ஜனதா வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைத்தால் ஊடுருவியுள்ள வங்கதேச மக்களை மீண்டும் நம் நாட்டுக்கே திருப்பி அனுப்பி விடுவார்கள். இது இங்கு பெரிய அகதிகள் நெருக்கடியை ஏற்படுத்திவிடும் என்று கூறியுள்ளார். அக்தர் ஹுசைன் வங்கதேச எம்பி அக்தர் ஹுசைனின் இந்த பேச்சு பாரதிய ஜனதாவினரின் குற்றச்சாட்டை உண்மையாக்கியுள்ளது. அதாவது, வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக மேற்கு வங்கத்தில் ஊடுருவி உள்ளனர். அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவர்களின் தயவால் தான் மம்தா பானர்ஜி ஆட்சி நடத்தி வருவதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டி வந்தது. இதுபோன்ற சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவதற்காகவே SIR பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டது. இதனால் ஏராளமான வங்கதேசத்தினர் மீண்டும் தங்கள் சொந்த நாட்டுக்கே திரும்பியது குறிப்பிடத்தக்கது.